ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்த ஹென்னா டிப் எப்படி செய்கிறது அப்படின்றது. இது வந்துட்டு வேறு மெத்தடில் சேம் ஹென்னா டிப்பே தான். வந்துட்டு ஜாக்ரி பவுடர் எடுத்திருக்கேன், கரும் சக்கரை 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு 3 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன்ஸ் போட்டு எனக்கு லிக்விட் கம்மியாக தான் கிடச்சிது. ஸோ நீங்கள் வந்துட்டு 3 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒயிட் சுகர் வந்துட்டு 3 ஸ்பூன்ஸ். வெறும் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வீடியோவை வந்துட்டு ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்து என்னை திட்டக்கூடாது. ஸோ வீடியோவை ப்ளீஸ் ஃபுல்லாக பாருங்கள். காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். சேம் 3 ஸ்பூன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன்ஸ் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் 3 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் கூட பண்ணலாம். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற என்னோடய குக்கர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு நான்ஸ்டிக் குக்கர். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரத்துலேயே பண்ணிக்கலாம், சின்ன பாத்திரமாக இருந்தாலும் ஓகே. ஸோ சென்டரில் வைக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரியான பவுல் எடுத்துக்கோங்க. இல்லை செராமிக் இருக்கும்ல, அதில் வந்துட்டு பவுல் இருந்து யூஸ் பண்ணாமல் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ அந்த மிக்சரை வந்துட்டு சுற்றிலும் போட்டுக்கலாம். நான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நீங்கள் கேஸ் ஸ்டவ் இல்லை இண்டக்ஷனில் கூட வைக்கலாம். ஸோ தண்ணி வைக்கிற பாத்திரம் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்மோக்லாம் வெளியே போகாத மாதிரி நீங்கள் கீழே வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தை மேலே வைங்க. அப்போ தான் அந்த லிக்விட் வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். நான் வந்துட்டு ஒரு பித்தளை சட்டி ஒன்று வச்சுருக்கேன், அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன். நான் பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறதுனால தண்ணி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மிக்சர் கம்மியாக இருக்கிறதுனால சூடு ஆகாது, அவ்வளோவா ஆகாது. நீங்கள் ஒரு வேளை சின்ன பாத்திரமாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா தண்ணியை வந்துட்டு இடையில மாற்றுற மாதிரி இருக்கும், சேஞ்ச் பண்ணணும். அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு, அதாவது அந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி ஊற்றிடாதீங்க. உள்ளேருந்து லேசாக சூடானதுமே வந்துட்டு அந்த தண்ணியை உள்ள ஏதாவது கப்பு ஏதாவது ஒன்று போட்டு அந்த தண்ணியை எடுத்து வெளியே ஊற்றிட்டு வேறு தண்ணி அப்படியே அதில் ஊற்றி வைக்கணும். தண்ணியை வந்துட்டு அடிக்கடி பார்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா லிக்விட் நமக்கு கிடைக்காது. ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். 20 மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல்டவுன் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்துடலாம். பாருங்கள், லிக்விட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நான் 2 ஸ்பூன்ஸ் போட்டதுனால பத்தலை எனக்கு. நீங்கள் 3 ஸ்பூன்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உள்ளே இருக்கிறது அந்த கருகி போயிருக்கு பார்த்திங்களா, அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தொட்டு பார்த்தா உடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அந்த மிக்சர் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ தான் நமக்கு லிக்விட் வந்துட்டு ஓரளவுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அது கூட வந்துட்டு நான் ஹென்னா பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கிடச்சிருக்கிற லிக்விடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹென்னா பவுடர் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு 2 ஹேண்ட்ஸ்க்குமே யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ நான் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு லிக்விட் வந்துட்டு 2 ஸ்பூன்ஸ் போட்டதுனால நிறையா கிடைக்கல. ஸோ நான் எங்கிட்ட ஆல்ரெடி இருந்த லிக்விடை வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லம்ப்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப லிக்விட் ஆட் பண்ணிடவும் கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் டிப் பண்ணும்போது கரெக்டாக வராது. ரொம்ப லிக்விடியாக இருந்ததுனாலும் டிப் பண்ணிங்கன்னா ஒழுகிடும். ஸோ அந்த ஹென்னா டிப்புக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி பாருங்கள், மருந்து பாட்டில் கூட வரும்ல, அந்த மூடி எடுத்திருக்கேன்.
ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் நான் இது காமிச்சிருக்கேன். மேக்ஸிமம் இது வந்துட்டு எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இல்லை வீட்டில் விக்ஸ் டப்பாலாம் இருக்கும்ல கொஞ்சம் பெருசாக, அந்த மாதிரி விக்ஸ் டப்பா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நீங்கள் நிறையா செஞ்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இந்த மாதிரி சின்ன மூடி அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக இருந்தது. நீங்கள் மூடி சைஸ் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபிங்கர் உள்ளே விட்டு அந்தளவு இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இது வந்துட்டு மருந்து பாட்டிலே கொஞ்சம் பெரிய மூடி 15 ml கிட்ட அதில் இருந்தது அளவு. இப்போ டிப் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு நார்மல் டேப் இருக்கும் இல்லையா, ஒயிட் கலர், அந்த டேப் வந்துட்டு கரெக்டாக போடுறேன் ஃபிங்கர்ஸில். நான் வந்துட்டு ஓவர் நைட் வந்துட்டு அப்படியே விட்டுட்டு மார்னிங் தான் நான் வாஷ் பண்ணேன். ஸோ நீங்கள் எனக்கு ரொம்ப நல்லா டார்க்காக ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு விட வேண்டாம். ஒரு 3 to 4 hours இல்லை 5 hours மேக்ஸிமம் இருந்தால் கூட போதும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மெத்தட் வந்துட்டு பாருங்கள், கலர் செம்மையாக இருக்குது. ஆனால் இது ஒரே ஒரு நாள், இப்போ நாளைக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு அப்போ கை சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது, கொஞ்சம் சொரன்னு அந்த மாதிரி இருந்தது. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஓகேவாக இருக்குது. ஒரு மாதிரி க்ரீன் கலர் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எனக்கு வந்துட்டு அப்படி தான் இருந்தது. மாய்ஸ்சரைசர் போட்டால் இல்லை தண்ணியில் நம்ம டிப் பண்ணியிருக்கும் போது வந்துட்டு கலர் நல்லாயிருக்கு, ப்ரைட் மெரூன் கலரில் இருந்தது. இதுவே வந்துட்டு நீங்கள் தண்ணி இல்லாமல் இருக்கும்போது ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் இது பிடிக்குமா அப்படின்றது வந்துட்டு டவுட்டு தான். கை வந்துட்டு கொஞ்சம் சொரன்னு இருந்தது. நான் மாய்ஸ்சரைசர் போட்டிருந்தேன். அந்த ஒரு நாள் மட்டும்தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமே வந்துட்டு அது பீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பீல் ஆக ஆரம்பிச்சது. அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை எதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதே மெத்தடை வந்துட்டு நீங்கள் வேறு சேனலில் பார்த்து கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ யூஸ் பண்ணால் அவங்க எல்லோரும் இப்படி சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வீடியோஸில் வந்துட்டு இது செம்மையாக இருக்குது, சூப்பராக கலர் வருதுன்றதை மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. பட் இது நான் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, ஏண்டா வச்சோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் இது பிடிக்குமான்றது டவுட்டு தான், பார்த்துக்கோங்க. ஆனால் கலர் வந்துட்டு இப்போ ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்குன்னா ஓகே, அப்போ நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது பீல் ஆக ஆரம்பித்து சொரன்னு அந்த மாதிரி தான் ரஃப்பாகவே தான் இருந்தது. கலர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு ஒரு நாள் மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கையெல்லாம் ரொம்ப ட்ரையாக சொரன்னு தான் இருந்தது. ஸோ அந்த டேப்பை வந்துட்டு கரெக்டாக அது கையில் எனக்கு நெயில் கட் பண்ணிட்டேன்னா நல்லா பண்ண முடியல. ஸோ நான் கட்டர் எடுத்து அதை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கட்டரில் கட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த டேப்பை கட் பண்ணும்போது ஈஸியாக இருந்தது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம பாதியில் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் பார்த்துட்டு தயவு செஞ்சு என்னை திட்டிடாதீங்க. இந்த மெத்தடில் பண்ணால் ஹேண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொரன்னு ரஃப்பாக தான் இருக்குது. 1 day மட்டும்தான் நல்லாயிருக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கலர் சூப்பராக இருக்குல்ல? பட் 1 day மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நான் இன்னொரு மெத்தடில் ஹென்னா டிப் போட்டிருக்கேன், அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், அது நல்லா இருந்தது. பட் இது கலர் நல்லா செம்மையாக இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.